சுடுதண்ணியில் எண்ணெயும் உப்பும் போட்டிருக்கோம். ஒரு கப்பு மாவு எடுத்து அதில் சுடுதண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் நெய் கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அடுத்து வெல்லத்தை சீவிக்கலாம். அடுத்து தேங்காவை போட்டு ஒரு 2 ஏலக்காயும் போட்டு அடிச்சுக்கலாம். அந்த வெல்லத்தில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை கிண்டி விடுவோம். கல் மண் இல்லாத வெல்லம்னா வடிகட்டாமல் அப்படி போட்டுக்கலாம், இல்லைன்னா வடிகட்டணும். அதில் தேங்காயும் போட்டு கிளறி அதை எடுத்து வச்சுக்கிட்டு மாவை உருண்டையை உருட்டி அந்த பேப்பரில் எண்ணெய் தடவி அதை கொழுக்கட்டை வடிவத்தில் எடுத்து வைக்கணும். பல வடிவத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதியாக. இப்போ அதை எடுத்துட்டோம், இட்லி சட்டியில் வச்சுக்கலாம். மிச்ச மாவை உருண்டை பிடிச்சி கூட வச்சுக்கலாம். அடுத்துக்கு இது வேகட்டும். வெந்துருச்சு, அதையும் எடுத்து போட்டு இப்போ இந்த உருண்டையும் வெந்துருச்சு. இந்த பாருங்கள், சாப்பிட்டான கொழுக்கட்டை